ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மட்டன் ஈரல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 15 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இருக்கிறதுனால அதே தண்ணி விடும், நீங்கள் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த பேஸ்ட்டை அந்த வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். இது கலர் நல்லா மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் ஏற்கனவே 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி விடாமல். அதையும் இதோடு கலந்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது இது இன்னும் சீக்கிரம் வதங்கிடும், அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் கலந்து நல்லா அந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் லிவர் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா இந்த லிவர் எல்லாம் நல்லா பிரண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு அனல் கம்மியாக வச்சுட்டு கலந்து விடுங்க, ஏன்னா நம்ம இந்த போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் டக்குன்னு கருகிடும். அதனால் கம்மியாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணுமோ, ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சமாக கலந்துக்கோங்க. கொஞ்சம் மசாலா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா கொதி வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கணும். அதெல்லாம் நல்லா குக் ஆகிடும். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள், நம்மளோட மட்டன் லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சூடாக ரைஸில் இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.